ஒன்றியத்தினுடைய மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களே, பாலாறு பாதுகாப்பு இயக்கம் கலசுராமன் அவர்களே, பழங்குடியினர் போராட்ட முன்னணியுடைய மாவட்ட செயலாளரும் மத்திய குழு உறுப்பினருமான மாணிக்கம் அவர்களே, சிபிஎம் கட்சியினுடைய மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர் எஸ் மகேஸ்வரி அவர்களே மற்றும் மோனேஸ்வரி கோஷன் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய ஏசிசி மாவட்ட செயலாளர் ஏழுமலை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சோழர்களே, இன்று இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா சோழர்கள் இன்றைய மாவட்டம் இருக்கக்கூடிய இந்த நிலை இன்னைக்கு சென்னையில பார்த்தீங்கன்னா 4 பேர் உண்டாகிறது ரொம்ப அந்த மக்கள் மிக கொடுந்தோட ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டமாக மீண்டும் 4 பேர் உள்ளவர்கள் இருக்காங்க. ஆனா இந்த மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிரான சதி இந்த ஆளும் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாங்கள் கூற வேண்டியிருக்கிறது. இந்த நிலை பார்த்தீங்கன்னா தலைவர்களும் முதலாளித்துவ வர்க்கம் எந்த அளவில் அடிப்படை சிறந்த ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம கண்டுக வேண்டும். ஆமா, என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலைகளே மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை சூழ்நிலை. இன்னைக்கு கணவனை இழந்தவர்களும் கைக்குழந்தை வச்சுட்டு இருக்கிறவங்களும் கைக்குழந்தைகளை அந்த படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய தீர்ந்த காவலர்களும் நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஆனா காலையில 8 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அவங்க வேலை வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க போராடலாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஐயா 5000 ரூபாய் வாங்குறோம், அந்த மேற்கொண்டு வரக்கூடிய உபரி பொருட்களான அட்டை, அந்த பாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போட்டு நாங்க ஒரு காகிதங்களில போட்டு அங்க வரக்கூடிய அந்த 10 ரூபாய் வாங்கி போட்டு நாங்க அந்த மருத்துவமனையில கட்டுறோம். எங்க உடல் நோயினால பாதிக்கப்படுகிறது. ஆனா எல்லா ரைட்டு ஏன் ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ளல அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, எங்க தலைவர் மிரட்டாரு. எல்லா பகுதியிலுமே எங்க தலைவர் மிரட்டாரு. இதை தெரியலாச்சு தலைவர் போட்டு அந்த வேலையை பாரு. அப்போ நாங்க காக்கிறோம். ஆனா எங்களுக்கு கூலி உயர்த்தி கொடுங்க அப்படின்னாக்கா கூலி எல்லாம் உயர்த்தி கொடுக்க முடியாது. முடிஞ்ச வேலை செய்ய முடியலன்னா வீட்டுக்கு போய் வேலை அடுத்த கட்டமா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிஎஃப் பிடித்தல் இல்ல, பிஎஸ்ஐ இல்ல. இந்த மத்திய மாநில அரசாங்கம் 2 பேர் சேர்ந்து இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சிய இந்த நாட்டிலே அரங்கேற்றி வருகிறது. அப்ப எவ்வளவு பெரிய கொடூரமான நிகழ்வு தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக காண வேண்டும். ஆம் தோழர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை எண்ணற்ற வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே நடந்து வருகிறது. மிரட்டல் மூலமாகவும் அடக்குமுறை மூலமாகவும் ஆளும் வர்க்கத்தினுடைய இந்த நிலைப்பாடு எண்ணற்ற தொழிலாளர்களை சுரண்டும் இந்த நிலைப்பாடு மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே வருகிறது. அந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொன்னா தொடர்ச்சியாக தொழிலாளர் வர்க்கம் மிகவும் மிகவும் நலிவடைந்திருக்கிறது என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டோம். ஆண் தொழில்களை நாங்கள் குற்றப்படுத்தினாலும் என்னுடைய உணவு ஏளனமாக பார்க்கப்படுகிறது. ஏன் இப்பொழுது சென்னையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமை கூட நீங்க பார்த்தீங்கன்னா குப்பை வண்டியில வைத்து உணவை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். குப்பை வண்டியில வைத்து இலவச உணவை கொடுக்கும் அளவிற்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை எந்த வகையிலாக நம்ம பார்ப்பது? ஒன்று மட்டும் தெளிவாக தெரிவது, அடக்குமுறையினுடைய உச்சக்கட்டம் இந்த மாநில அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பதை வெட்டவழுக்கமாக நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். எத்தனை நாள் நீங்கள் இந்த தொழிலாளர்களை மிகவும் பலவீனப்படுத்தி நீங்கள் கட்டமைப்புக்குள்ளே வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால்
பார்க்கின்றோம். இதுவரையிலே 2000 தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சென்னையில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் இன்றையும் கிட்டத்தட்ட 4 மாதத்திற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நடந்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று வரையிலுமே தமிழக முதல்வரால் கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு அவலம் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறை காலத்திற்கும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் இந்த கூட்டம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக தமிழகம் முழுவதிலும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தொழிலாளியும் வருவதற்கு அச்சப்படுகின்ற அந்த நிலையிலேயும் இந்த நிலைப்பாடு நாம வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நாம பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு கருத்து இருக்கிறது. இந்த நிலையை 5000 ரூபாயாக இருக்கக்கூடிய இந்த ஊதியம் 12,792 ரூபாய் வரக்கூடிய ஒரு அளவிலான ஊதியம் வந்து நாம தர வேண்டும். அந்த அரசாங்கம் தர வேண்டும். அந்த மக்களை இந்த ஈடு நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று மதிப்பிற்குரிய தமிழக முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். தயவு செய்து சிந்தா பக்கம் போடக்கூடிய தமிழக முதல்வரை நீங்கள் ஒரு நிலையாவது அந்த தூய்மை காவலர்களை தினம் நினைக்க வேண்டும். நீங்கள் தயவு செய்து அந்த தூய்மை காவலர்களை போய் சந்திங்க. அவங்க படக்கூடிய அவலங்களை சந்திங்க. ஏசிக்கொள்ளையே ஓசியாக மக்கள் வரிப்படத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் இந்த காவலை எல்லாம் நடந்தது? எதுவுமே இல்லாத ஒரு நிலைமைனா உங்களுடைய நிலைப்பாடா நாங்க கேட்கிறோம். தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்திடு. தூய்மை பணியாளரை வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடு. தூய்மை பணியாளர்கள் நேர்மையான கோரிக்கையை பணி நிரந்தரம் செய்திடு. வாழ விடு, வாழ விடு. தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதார கோரிக்கையான பணி நிரந்தர கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்று. அந்த வகையிலே இன்றைய அரசாங்கம் இந்த அளவிற்கு ஒரு ஏராளமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வைத்தது. அந்த நிகழ்ச்சியை தயார் செய்து முதல்வர் அவர்கள் கண்காணித்து இந்த நடவடிக்கை மீதாக அவர்களுடைய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 66,000 மேற்பட்ட தூய்மை காவலர்களுக்கு ரூபாய் 5,000 மட்டும் வழங்கி அரசாணை 62 கோடி 12,792 ரூபாய் வழங்க வேண்டிய அந்த ஊதியத்தை தயவு செய்து அந்த மக்களிடம் வழங்கும்படி தங்களுடைய ஏசிஎஸ்க்கு மாநில குழு சார்பாக நாங்கள் இங்கே கேட்டுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒன்றியத்தினுடைய மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, தொழில்வாழ் கல்விவாழ் பொதுமக்களே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் புதிய தொழிலாளர் முன்னணி சார்பாக காலநேர புரட்சிகள் அவர்களுக்கு தெரிவித்துக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுடைய பணி நிலவரம் கேட்டு கிட்டத்தட்ட தொடர்ச்சியா போராடி இருக்காங்க. கடந்த 17 நாளா உண்ணாவிரத போராட்டம், இப்போ 2ஆம் கட்டமா மீண்டும் தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்களை பாதுகாக்கிற விதமா தொடர்ந்து களத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏசிசியும் அரசோடு இயக்க தலைவர் பாரதியும் தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க. எதுக்காக இந்த போராட்டம்? எங்கேயோ நாம தூய்மை பணியாளர்களை போராடுறாங்க, நமக்கு அவருடைய சம்பந்தம் இல்லை அப்படி நம்ம ஒதுங்கி இருக்க முடியுமா? ஏதோ தமிழகத்துல வெறும் தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்கலாம் அப்படி இல்லைங்க. ஒரு பக்கம் பார்த்தா
போக்குவரத்து தொழிலாளர் போராடுறாங்க. ஒரு பக்கம் ஆட்டோ தொழிலாளர்கள் எங்களுக்கான விலைவாசி ஏற்றத்துக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்து போராடுறாங்க. டாக்டர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க, செல்வர்கள் போராடுறாங்க, வழக்கறிஞர் போராடுறாங்க. எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் போராடியே இருக்காங்க. அப்ப எல்லா போராட்டத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது. ஒரு யாரோ ஒருத்தருக்கான அது யாரோ ஒருத்தர் அதுல இருக்கிறாங்க. அதை நம்ம முதல்ல யார் அந்த நபர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏதோ நின்றுட்டு இருக்கிறோம், அதனால வண்டி ஓட்டிட்டு போயிருக்கிறோம். எங்கேயோ யாரோ 10 பேர் பேச ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னு நம்ம விலகி போயிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த தூய்மை பணியாளருடைய கோரிக்கை என்ன? எங்களுக்கு இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு தகுந்த மாதிரி நியாயமான சம்பளம் வேணும், கான்ட்ராக்ட் முறை இருக்கக்கூடாது, தனி நிறுவனம் தான் போராடுறாங்க. ஆனா அதுக்கு மாறா ஆளுகிற தமிழக அரசு என்ன பண்ணுது? அவங்க வச்ச மைய கோரிக்கையெல்லாம் விலக்கிட்டு தூய்மை பணியாளருக்கு 3 வேளை உணவு தரேன், அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் ஒதுக்கி தரேன், இதுவா கேட்டாங்க. அவங்க கேட்டது வேற, இவங்க செய்யறது வேற. அவங்களுடைய கோரிக்கை என்ன? நான் செய்யற வேலை பணி நிறுவனம் பண்ணு, நானே பார்த்துறேன், 3 வேளை சாப்பிடுற வேலை நானே பார்த்துறேன், என் வீடு இந்த வேலை நானே செஞ்சுக்கிறேன், நீ என்ன வாழ வீடுன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப இது தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு போராட்டம் பண்ணியோ எவ்வளவு சங்கங்கள் ஆதரிச்சோ இதுக்கான தீர்வு என்ன? ஏன் இப்படி பண்ணுது? ஏதோ மத்தியில் ஆடுகின்ற கார்பரேட் காவி பாசிசம் மோடி அரசாங்கம் தான் இப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆளுகின்ற திமுக அரசாங்கம் சமூக நீதி இப்படிதான் பேசிக்கிட்டு மென்மையா தடவி கொண்டு இன்னைக்கு இந்த உழைக்கின்ற மக்களை ஒட்ட சொல்ற வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்குது. அப்ப மோடிக்கும் இங்க ஆளுகின்ற ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இல்லை, 2 பேரும் ஒண்ணுதான். இவங்க முழுக்க முழுக்க கார்பரேட் முதலாளிகளுக்கு வேலை செய்யக்கூடிய சேவகர்கள் என்பதை தொடர்ந்து நிரூபிச்சு இருக்கிறாங்க. அப்ப தொழிற்சங்கமாக நாம எல்லாம் என்ன பார்க்க வேண்டியதா இருக்குது? இந்த பிரச்சனைக்கான அடிப்படை கூறு வந்து இருக்குது. இது முழுக்க முழுக்க தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற கொள்கையின் ஒற்ற புள்ளியாக வந்து நிற்குது. இது முழுக்க முழுக்க கார்பரேட் நலம் சார்ந்து தான் செயல்படும், நமக்கான உழைக்கின்ற மக்களுக்கான வேலையை செய்யாது அப்படின்னு நம்ம பாக்குறோங்க. ஏதோ தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அப்ப நமக்கு அதுல பிரச்சனை இல்லைன்னு இருக்க முடியாது. அந்த தூய்மை பணியாளர்களும் சரி, தனிப்பட்ட முறையில் அவங்க போராடுறாங்க. அவங்க குடும்பம் எங்க போச்சு, அவங்க பிள்ளைங்க எங்க போச்சு? இப்ப ஒரு தூய்மை பணியாளர் இருக்கிறாருன்னா அவங்க வீட்டுக்கு யாரோ ஆட்டோ தொழிலாளர் இருக்காரு, அவங்க பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உத்தியோகத்தில் துறையில் இருப்பாரு, சோழர் துறையில் இருப்பாரு. அப்ப இதை துறைவாரியா பிரிச்சு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதை நம்ம உற்று நோக்கணும், சிந்திக்கணும். இது வெறுமனே தூய்மை பணியாளர் பிரச்சனை இல்லை, காட்டு மருத்துவத்துறை பிரச்சனை இல்லை, இதுக்கான மையப்புள்ளி இது முழுக்க முழுக்க தனியார் முதலாளிகளுக்கு வேலை செய்யும் கட்டமைப்பு இருக்குது. அப்ப இந்த புள்ளியை நம்ம தூக்கி எறியாம, இதுக்கு என்ன நாம் கணக்கு ஆடாம, நாம இதுக்கு என்ன ஒரு போராட்டத்தை நடத்தாம தீர்வு இல்லைன்னு நம்ம இதை பார்க்கணும். அப்ப தங்க தலைவர்கள் என்ன பண்ணணும்? அது ஏடிசியா இருக்கட்டும், சிஐடியா இருக்கட்டும், விடுதலை கட்சியா இருக்கட்டும், யாரெல்லாம் இன்னைக்கு பாசிசத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ இவங்க எல்லாருமே நாம ஒண்ணு சேரணும். இன்னைக்கு ஏதோ தூய்மை பணியாளர் போராட்டம் இப்படி நம்ம ஒதுக்கி பார்க்க கூடாது. ஒற்று மொத்தமா இந்த கார்பரேட்டுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கட்டமைப்பை தூக்கி எரியும் மட்டும்தான் தீர்வு நாம சொல்றோம். இங்க பாருங்க, எவ்வளவு அமைப்புகள் எவ்வளவு
இன்னைக்கு போராடுறோம். அப்ப இது வாரம் காலம் அல்ல, இதுக்கான மைய புள்ளி எங்க இருக்குதோ அதை நோக்கி நம்முடைய போராட்டம் இருக்கிறோம். ஏதோ வங்கியுடைய போராட்டம், ஏதோ எல்ஐசியுடைய போராட்டம், இப்படி விலகி விலகி இருக்கிறதுனால தீர்வு இல்லை. போராட்டம் சரியாக இருந்தால், அவருடைய கோரிக்கை சரியாக இருந்தால், யார் போராடினாலும் நாம் அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். நாம் அனைவரும் அவர்களுக்கு ஒன்று சேர்ந்து போராடணும். நம்முடைய மைய எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடைமுறை கொண்டு வந்தாரு மோடி. தொழிலாளருக்கான 4 சட்டம். இது அடிப்படை உரிமை கூட கிடையாது, சங்கம் வைக்கிற உரிமை கிடையாது, கூட்டம் கூட உரிமை கிடையாது, கூட்டு பேரம் பேசுற உரிமை கிடையாது ஆக்கிட்டாரு. அதே இன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து போராடி இருக்கிறார். 17ஆவது நாளா எவ்வளவு இடத்துக்கு போறாரு. அப்ப சமூக நீதினு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டாலின் அரசு இது வரைக்கும் கூட பக்கம் திரும்பி பார்க்கல. அப்ப கட்சிகளாகிய நாம, சங்கங்களாகிய நாம வெறும் பாசிச எதிர்ப்போடு மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற கார்பெட் காவியும் கார்பெட்டையும் சேர்த்து ஒழியாம இதுக்கு தீர்வு இல்லைன்னு நாங்க பாக்குறோம். அப்ப இதுக்கு எதிராக நடக்கின்ற போராட்டங்கள் எங்க இருந்தாலும் நாங்க கலந்துக்குவோம். இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வெல்லும் வரை அவர்கள் துணை நிற்போம் என கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த தலைமைக்கு நன்றி கூறி விடுமுறையில் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தினுடைய பெயர் பரசுராமன் அவர்கள் கண்டனம் வருகிறார்கள். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே தூய்மை காவலர் பணியில் தனியார் மயம் வேண்டாம். தூய்மை காவலர் பணியில் தூய்மை காவலருக்கு நிரந்தர பணி வேண்டும். அரசாணை 62 படியான சம்பளம் அறிவித்தபடி 1/4/2005 முதல் வழங்கிய தமிழக